வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ வாட்சிங். நான் உங்க கோபதி தேசிங். சமீப காலமா நம்ம அரசியல் சார்ந்த காணொலிகள் மற்றும் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். எதுக்கான இந்த காணொலி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பாலியல் வன்கொடுமைகள் இல்ல தப்பான விஷயங்கள் நடந்திருக்கு, பேசியிருக்கு. ஸ்டில் இதை ரொம்ப நார்மலைஸ் ஆக்கி ரொம்ப நார்மலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்களே. நேத்து ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, ராபிடோல ஒரு பர்சன் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தன்னுடைய முதுவை தொடர மாதிரி பின்னாடி இருக்க பர்சன் அன்வான்ட் டச், பேட் டச் ஒரு பர்சன் பண்ணியிருக்காரு. இது கேட்கும் பொழுது ஈஸியா இருக்கும், இல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருக்குமே. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. பட் சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. இன்னொரு மேஜரான திங் என்ன அப்படின்னா, பின்னாடி உட்கார்ந்து இருந்தவர் ஒரு ஆண். யூஸ்வலா அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னா அந்த சமூகம் என்ன கேள்வி கேட்கும் அப்படின்னா, நீ எதுக்கு அவன் கூட வண்டியில போன? நீ ஒரு ராபிடோ டிரைவர் புக் பண்ணா கூடமே நீ ஒரு பெண் ராபிடோ ஓட்டுநர் தானே புக் பண்ணிருக்கணும். நீ எதுக்கு ஒரு ஆண் ஓட்டுநர் நீ புக் பண்ண? அண்ட் தென் நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? நீ ஷால் போட்டிருந்தியா, துப்பட்டா போட்டிருந்தியா, பேண்ட் போட்டிருந்தியா, ஒரு நிமிஷம் தள்ளி உட்காந்தியா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் சமுதாயம் அந்த பெண்ணை பார்த்து கேட்கும். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த ராபிடோ டிரைவரும் ஒரு ஆண் தான், பின்னாடி உட்காந்து அந்த டிரைவ்ல போனவரும் ஒரு ஆண் தான். இப்போ அந்த ஆண் கிட்ட நீங்க என்னென்ன கேள்வி கேட்பீங்க? நீ ஏன்பா பேண்ட் போடல? நீ என்ன பேண்ட் போட்டிருந்த? தள்ளி உட்காந்துருந்தியா? என்ன ட்ரெஸ் போட்டிருந்த? மேல ஷர்ட் போட்டிருந்தியா? துப்பட்டா போட்டிருந்தியா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அந்த ஆண் கிட்ட போய் இந்த சமுதாயம் கேட்க போதா அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. சோ தப்பு அப்படின்றது இவங்களால இவங்க இந்த மாதிரி உடை போட்டிருக்கிறதுனாலதான் ஆகுது அப்படின்லாம் கிடையாது. என்ன நான் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இங்க நடக்கணும் அப்படின்னா அது நடக்கதான் போகுது. அது இல்லாம அந்த ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கூட இல்லாம, அந்த ஒரு அறிவு கூட இல்லாம, கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி அதுதான். அந்த பொண்ணுக்கு சம்திங் ஷி வாண்ட் ஃப்ரம் ஹர் பாய் ஃப்ரெண்ட். சோ அதனால அவ அங்க போயிருந்தா. அவ ஷி டிசர்வ் ஃபார் தட் அப்படின்ற சில ஜென்மங்கள்லாம் இருந்துச்சு. சில பேர் அப்படியுமே பேசிட்டு இருந்தாங்க. அவ ஒரு விஷயத்துக்காக தான் அங்க போயிருந்தா, அது அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவளோட ப்ளஷருக்காக தான் அங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசினாங்க. சில பேர் அதை ரொம்ப கேவலமா வக்கிரமா பேசுற மனுஷாலாம் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ராபிடோல ஒரு ஆண் நபரை புக் பண்ணி போன ஒரு நபருக்கு இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. இதே மாதிரி நான் இன்னொரு 2-3 இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் ராபிடோ புக் பண்ணி போயிட்டு இருக்கும்பொழுது அவர்கிட்ட தப்பான அன்வான்ட் டச்சஸ் இவர் பண்ணியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட சொல்லும் பொழுது, இல்ல ப்ரோ, நான் சும்மா தான் செக் பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒன்ஸ் அந்த ரைட் முடிஞ்சு எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க, வேற ஏதாவது ஒரு ரெகுலர் டிராப் இருந்தா கூட நான் உங்களை பிக் பண்ணிக்கிறேன், உங்களுடைய கான்டாக்ட் கொடுங்க, இல்லைன்னா உங்க வீடு இங்கதான் இருக்கா, உங்க வீட்டுல யாரா இருக்காங்களா, நான் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டிருக்காரு போல. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டு வாசல்லே அவர் நிக்கிறாராம். உள்ள போற வரைக்குமே வெளில நின்று அவர் பார்த்துட்டே இருக்காரு போல. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சொசைட்டில நடந்துட்டு தான் இருக்கு. யாரோ ஒரு 2 பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, பஸ்ல உட்காந்துருக்கும் பொழுது பக்கத்து சீட்ல வயசான ஒரு பர்சன் உட்காந்துருப்பாரு. அவர் நல்லாதான் இருந்தா இப்படி பண்ணிட்டான் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருப்போம். இதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி, இதை ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணி இப்போ ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. அவன் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணானா, ஒரு பையன் அப்ரோச் பண்றதாகட்டும், ஒரு பையனுக்கு பாலியல் சீண்டல் கொடுக்கறதாகட்டும், பாலியல் ரீதியா சில விஷயங்களுக்கு அப்ரோச் பண்றதாகட்டும், இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, அவன் என்ன சுடிதார் போட்டிருந்தாளா, ஷால் போட்டிருந்தாளா, அவன் ஏன் அந்த நேரத்துக்கு அந்த மாதிரியான இடத்துக்கு போகணும் அப்படின்ற கேள்விகளை இந்த சமுதாயம் முன்வைக்குது. அவன் ஏன் பெண் ஓட்டுநரை தேர்ந்தெடுக்காம ஒரு ஆண் ஓட்டுநர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத இந்த சமுதாயம் முன்வைக்குது. இப்ப இதே விஷயம் ஒரு ஆணுக்கு நடந்திருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் இந்த சமுதாயம் என்ன சொல்ல போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோவுமே, இன்னொரு காணொலியுமே பார்த்திருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்க இருக்கு. அந்த குழந்தைய அந்த ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு புறம்போக்கு பரதேசி, இதுக்கு மேல என்ன கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு தெரியல, ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பர்சன் அந்த குழந்தைய தூக்கி அன்வான்ட் கிஸ்ஸஸ் பண்ணி இந்த மாதிரியான வேலைகளை, தேவையில்லாத முத்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை அவர் அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருமே விமர்சிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பேசுறது என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த பிள்ளைக்கு என்ன வேலை, அந்த நேரத்துல அந்த இடத்துல என்ன வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எங்க என்ன பிரச்சனை, ஒரு உயிரே போகுது அப்படின்னாலும் இவ எங்க அங்க போனா, இவளாலதான் அப்படின்ற மாதிரி ஒரு
கேவலமான அறிவே இல்லாம ஒரு விஷயத்த நம்ம முன்வைக்கிறோம்ல, அது தப்புன்றதை எந்த அளவுக்கு நீங்களாம் புரிஞ்சு திருந்து போறீங்க அப்படின்றது எனக்கு இன்னும் கேள்விக்குறியா இருக்கு. அப்போ வந்து நடக்குது அப்படின்னும் பொழுது பெண்களுக்கு மட்டும் இது நடக்கல, இது வந்து ஆண்களுக்கும் நடக்குது. இது வந்து நான் ஏன் பேசணும் அப்படின்னா இது வந்து எனக்கான அவசியமே கிடையாது. சில பேர் சொல்றாங்க நீங்க வந்து ஃபெமினிசம் பேசுறீங்க அப்படின்றதுனால ஆண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கேவலமா முன்வைக்கிறாங்க. ஃபெமினிசம் வந்து ஆண்களை வந்து எதிரா பேசுறது கிடையவே கிடையாது. விஷயம் ஃபெமினிசம்ன்றது ஆண்களுக்கு வந்துட்டு மாறா பேசுறது, ஆண்களை வந்து ஆப்போனன்ட் பண்ணி பேசுறது, இது ஃபெமினிசம் கிடையாது. அது தெரியாம சில தற்குறிகள் வந்து நீங்க ஃபெமினிசம் பேசுறீங்க, ஆண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்க, ஆண்களை வந்து ஒரு எதிரான மனநிலையில நீங்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. மேபி ஃபெமினிசம் பேச தெரியாதவங்க யாருன்னா வந்து பேசியிருப்பாங்க, அதெல்லாம் இப்போ வந்து இங்க உள்ள சேர்க்காதீங்க. விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆண் நபரையுமே இந்த மாதிரியான சீண்டல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது தெரியாம சில பேர் வந்து ஒரு பொண்ணு இங்க போனாதான் ஆகும், ஒரு பையன் அங்க போனாதான் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. லைக் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சமுதாயம் வந்து நம்மள வந்து ஒரு பிளேஸ்ல வச்சிருக்கு. ஓகே, நீ ஒரு விஷயம் பண்ற, ஒரு இடத்துக்கு போற அப்படின்னா நீ ஒன்னாலதான் தப்பு. ஒரு பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணா இருக்காங்க அப்படின்னா ஒன்னாலதான் தப்பு, நீ அங்க போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் சென்டென்ஸ்க்கு வந்துடுறாங்க. இல்ல அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்களுக்கும் நடக்குது. நிறைய ஆண்கள் இதை பேச மாட்டாங்க. இப்போ என் கசினுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, இல்ல வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது அவங்க அதை பத்தி பேச ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமா, சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில விட்டுட்டு போயிடுவாங்க. இல்ல அந்த நேரத்துல வந்து கத்திட்டு யோ கையடியா இதெல்லாம் பண்றாத, இந்த மாதிரியான ஆள் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து நகர்ந்துருவாங்களே தவிர அதை போய் முட்டிட்டு முரண்டிட்டு நின்றுட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா அதுவுமே ஒரு வகையில் வந்து அவங்கள வந்து ஒரு ட்ரௌமாவா கிரியேட் பண்ணுவோம். இட்ஸ் நாட் அபவுட் பெண்களுக்கு தான் வந்து ட்ரௌமா இருக்கு, பெண்கள் தான் வந்துட்டு ஒரு வகையில தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல பெண்களை வந்து யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பெண்களுக்கு மட்டும் அப்படி இருக்காது. நிறைய சில ஆண்கள், பஸ்ல போற ஆண்கள், ட்ரெயின்ல போற ஆண்கள், இப்போ ரேபிடோ புக் பண்ணி போற ஆண்கள் எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இப்ப வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நான் பஸ்ல உட்காந்துருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு பெரியவர் இப்படி பண்ணாரு, ஒரு ரேபிடோ டிரைவர் இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா ஆண்களுக்குள்ளே ஆண்கள் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாலியா கேஷுவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வந்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியல. இட்ஸ் லைக் வேற ஏதோ ஒரு மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கேட்டோமா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி நாட். இப்ப வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பரவலா பேசப்பட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல நிறைய பேர் வந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய ஆண்கள் வெளில சொல்லிடுவாங்க. நிறைய ஆண்கள் வந்து பொதுவா எப்படி வெளில சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்கன்னா ரொம்ப ஒரு காமெடியான ஒரு தன்மையில அதை வெளிப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான வேலை சொல்லிடுவாங்க. ஆனா அது அவங்களை உள்ள வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாரையுமே ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஒரே மாதிரிதான் பாதிப்பு வந்து வேற மாதிரிலாம் இருக்காது. அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு இடத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து காலம் ஃபுல்லா அதை நினைச்சிட்டு இருந்து திரும்ப வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே வந்து ஒரு மனிதரை நம்பணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவனை நம்பலாமா வேணாமா, அவருக்கு 50 வயசா இருந்தாலும் 60 வயசா இருந்தாலும் 20 வயசா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே இவங்களை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட் வந்தது. இந்த உலகம் எதை நோக்கி பயணமா போகுதுன்னு தெரியல. பெண்களுக்கு தான் வந்து இந்த உலகத்துல வந்துட்டு இது இல்லை அப்படின்னு பார்த்தா இப்போ ஆண்களுக்கு எல்லாம் சுத்தமா இல்லாம போகுது அப்படின்றதுதான் சொல்லணும். சோ தட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அக்யூஸ் பண்றது, ஒரு சமுதாயத்துல வந்து அவ வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, அவ பேண்ட் போட்டிருந்தாளா, ஷால் போட்டிருந்தாளா, அவ என்ன போட்டிருந்தா என்ன என்ன போட்டிருந்தா என்ன, இப்ப போய் நீங்க அந்த பையனை கேட்பீங்களா அவன் என்ன போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெஸ் இஸ் நாட் அ மேட்டர். அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்க விதமோ இல்லை அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்க அவங்க போட்டிருக்க துணியோ வந்து அங்கே விஷயம் கிடையாது. பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பேசணும்னு முடிவு ஆயிடுச்சு. அப்போ உங்க இளவு புத்தி என்னென்னலாம் பேசணுமோ அதை தான் பேசுவீங்க. அந்த பிள்ளை போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பத்தலாம் யாரையும் பேச போறது கிடையாது. ஸோ மேபி உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ட்ரை டு ஃபர்கெட் தட். நம்ம வந்து மறக்கதான் முடிவே தவிர அதை யோசி மறுபடியும் கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்க முடியாது. திஸ் இஸ் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர். லைக் இப்போ எல்லா ஆண்களுமே சில விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சில விஷயங்கள் வெளில சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ தான். நிறைய பேர் வந்து ஐயோ நம்ம மேலதான் தப்போ, இது பண்ணிருக்க கூடாதே, நம்ம வந்து ஐயோ அப்படின்ற ஒரு கில்ட்ல இருப்பாங்க. நீங்க ஏன் கில்ட் ஆகணும் அப்படின்றதே எனக்கு தெரியல. இப்பவுமே சில ஆண்கள் இருக்காங்க ஒரு கில்ட்டே இருப்பாங்க. ஐயோ நம்ம தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. கில்ட் ஆகிறதுக்குலாம் இங்க ஒன்றும் இல்லை. மேபி உங்களை அவன் வந்து அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு அடுத்த டிரைவ் புக் பண்ணி அவன் ஜாலியா போயிட்டு தான் இருக்கான். நம்ம தான் தேவையில்லாம ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அதை பத்தின விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம இழந்துட்டு உட்காந்துருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காம சமத்து பிள்ளையா வேலையை பார்க்கணும். அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் அங்கேயே பைக் ஆஃப் பண்ணி ஓங்கி சப்புன்னு 2 கண்ணத்துல விட்டுட்டு வந்துருங்க. ஓகே, until this is signing off, Vijay Gomathi Desing. Tata, bye.